Okay. Once again, good morning to all. Last class பார்த்தோம்னா என்டர்பிரன்ஸ் இன் thin film பார்த்தோம். அது சாய் தான் பார்த்தோம். டைம் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் இது பார்த்தோம். ஒரு ரீகால் பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஒரு தின் ஃபிலிம்ங்கிறதுனா ஒரு ஸ்மால் திக்னஸ் 0.5 மைக்ரோமீட்டர் டு 10 மைக்ரோமீட்டர் ரேஞ்ச் உள்ள அந்த அளவுக்கு ஸ்மால் ரேஞ்ச் உள்ளதான் தின் ஃபிலிம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் துணி துவைக்கும் போது வரக்கூடிய சோப் பபுள் அல்லது நீங்கள் கடையில் வாங்கிக்கோட பபுள்ஸ் வச்சு விளையாடுவீங்க. எல்லாமே அந்த தின் ஃபிலிம் தான். அதில் எப்படி இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, அந்த இன்டர்ஃபரன்ஸ்னால தான் இந்த பபுள்ஸ்லாம் கலர் கலராக வருதுங்கிறத லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்சிடென்ட் லைட்டு அந்த ஃபிலிமில் படுது. அப்போ அந்த ஃபிலிமில் படும்போது அந்த ஃபிலிமுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. மேலே ஒரு சர்ஃபேஸ், கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ அந்த 2 சர்ஃபேஸ்க்கு இடையில பார்த்தோம்னா ஏர் தான் இருக்குது. எதுவும் கிடையாது. நீங்கள் சோப் பபுள்ஸை பார்த்துருப்பீங்க, வேறு ஏர் மட்டும்தான் இருக்குது 2 பபுள்ஸுக்கு இடையில. அப்போ அந்த இன்சிடென்ட் ரே படும்போது 96% வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுது. ஒன்லி 4% மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த இது நான் பார்த்துருப்பேன் ஆல்ரெடி. அப்போ அதே மாதிரி வரும்போது அதனுடைய அடுத்த சர்ஃபேஸில் படும்போதும் அதில் 4% டிரான்ஸ்மிட் ஆயிடுது, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அந்த 92% டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ இதே மாதிரி அகைன் இதே மாதிரியே கண்டினியூ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இந்த பபுள்ஸில் நடக்குது. அப்போ அந்த 2 ரேவுக்கு இடையில என்ன இருக்கு, 2 ரே இருந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது 2 ரேவோ அல்லது ரிஃப்ளெக்ட் ஆகிற 2 ரே ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபரை ஆகுது. அப்போ இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு அதில் கலர்ஸ் வந்து நமக்கு தெரியுது சோப் பபுளில். அதெல்லாம் பார்த்தோம். அந்த ரேஷியோ கால்குலேஷன்லாம் பார்த்தோம். அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த ஆறில் μ-1 டிவைடட் பை μ+1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1.52 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு வச்சுக்கிட்டா கால்குலேட் பண்ணும்போது 0.4042. அதனால தான் அந்த 4% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிமைனிங் 96% டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிட்ட லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் பார்த்தோம். அப்போ அகைன் அடுத்த லைன் வரும்போது அந்த 4%லேருந்து பார்த்தோம்னா 3.8% பார்த்தா அகைன் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுது. திரும்ப 0.15% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படியே கண்டினியூ போகுது. ஒரு 2 ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 0.00 வெரி வெரி லோவாக வந்துடுது. அதனால் வெரி ஸ்மால். அதனால் அதை என்ன பண்ணிடும்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ அந்த இது யார் கண்டுபிடிச்சா எல்லாம் பார்த்தோம். நியூட்டன், ராபர்ட் ஸ்க்ரூக்கு 2 பேர் தான் தின் ஃபிலிமில் நிறைய பேர் இன்டர்ஃபரன்ஸை பண்ணும்போது அப்சர்வ் பண்ணாங்க. அது தியரிட்டிக்கலாக தாம்சன் யங்குகிறவர் தான் தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணாங்க. நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபிசிக்ஸை பற்றி எல்லா சயின்டிஸ்ட்டை பற்றி அது என்ன பண்ணாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, நோபல் பிரைஸ் வாங்கினால என்னென்ன பிரைஸ் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு தான் நான் டெய்லியும் பார்த்தா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு சயின்டிஸ்ட் 2 சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 1 இயர் முடியும் போது என்ன ஆயிரும், டோட்டலாக ஒரு 600-700 சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நம்ம பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் தான். அவங்களோட பயோகிராஃபி நிறையா படிக்கும். பயோகிராஃபியில் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய மோட்டிவேஷன் ஆகும். இவிலே எவ்வளோ கஷ்டப்பட்டு இவிலே இப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு திறமை இருக்குது. சயின்டிஸ்ட்னு ஒன்றும் ஆகாயத்துலேருந்து வந்து ஊச்சி வரல, நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான். நாம் எவ்வளோ கஷ்டப்படமோ நம்மளோட அதிகமாகவே அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. எந்த சயின்டிஸ்டோட எல்லா சயின்டிஸ்டோட லைஃப்பையும் பயோகிராஃபியும் படித்து பாருங்க. எல்லாமே சின்ன வயசில் படிக்கிற வயசில் காசு வசதி இல்லாத, குடும்ப ஏழ்மை காரணமாக நிறைய நோய், நிறைய குறைபாடு, இதெல்லாம் உள்ள பயங்கரமாக கஷ்டப்பட்டவங்க தான் எல்லா சயின்டிஸ்ட்டும். அவ்வளோ கஷ்டத்தோடையும் அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஆராய்ச்சிங்கிறது எடுத்ததையும் பெருசாக வராது, சின்ன சின்னது தான். சிம்பிளாக ஒன்றை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன இப்படியே திங்க் பண்ணி தான் அதை பெரிய லெவலில் நோபல் பிரைஸ் வாங்க வரைக்கும் வந்தாங்க. அது மொதல் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அந்த பயோகிராஃபியில் இருக்கும். படிச்சிங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கல்பனா சாவ்லாலாம் அப்படி தான். அதுக்கு என்ன உத்வேகம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த பிளேட் பறக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ நாமளும் அதான் பண்ணுவோம். வீட்டில் இருக்கும்போது ஒரு பிளேட் போச்சுன்னா வெளியே வந்து பிளேட் போகுதுன்னு நம்ம அப்படியே வச்சு பார்ப்போம். அதே மாதிரி தான் சின்ன வயசில் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த பிளேட்டில் பறக்கணும் ரொம்ப ஆசை.
அந்த டாட்டாவை உருவாக்குன கோமி டாட்டா தான் அதுக்கிட்ட போய் இவளோட ஆசையை சொல்லி அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் போய் விண்வெளிக்கெலாம் போனாங்க. திரும்ப வரும்போது அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வெடிச்சிருச்சு இந்த ராக்கெட்டு. அதனால அதில் வந்த 7 பேர் இறந்துட்டாங்க. சின்ன வயசு தான், ஒரு 20 வயசு 25 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அங்கே போய் விண்வெளிக்கு போய் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த நியூட்டன், ராபர்ட் கியூக்கு, யங்கு இதெல்லாம் தான் இந்த இன்டர்ஃபரன்ஸை தின் ஃபிலிம் எப்படி நடக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த தின் ஃபிலிம் பார்த்தா 2 டைப்பு, ஒன்று யூனிஃபார்மாக இருக்கலாம் அல்லது நான் யூனிஃபார்மாக இருக்கலாம். யூனிஃபார்முங்கிறது நமக்கு தெரியும், ஒரு சர்க்கிளாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அல்லது ஒரு ஸ்கொயர்டு இந்த மாதிரி இருந்தால் அது யூனிஃபார்ம். இப்போ தரையில் ஊற்றுறோம், மேடு பள்ளமாக மாறி மாறி இருக்கும், அதெல்லாம் நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி அந்த லாங் திக்னஸ்ஸு அந்த இன்டர்ஃபரன்ஸ்னால தான் அந்த லைட் வந்து அக்யூர் ஆகுது. அப்போ பிளேன் பேரலல் ஃபிலிம். அப்போ பிளேன் பேரலல் ஃபிலிம்ங்கிறது ஒரு நம்ம நோட்டு பேப்பர் மாதிரி ஒரு பிளேனாக இருக்கும், லென்ஸாக ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும், அதான் பிளேன் பேரலல் ஃபிலிம். அப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் தின் ஃபிலிம், அதாவது யூனிஃபார்ம் திக்னஸ், நம்ம நோட்டு பேப்பர் A4 ஷீட் பேப்பர் இருக்குது, அதே மாதிரியே அட்டையில் கண்ணாடி ஷீட் வந்துச்சுன்னா OHP ஷீட்னு சொல்லுவோம், அதான் பிளேன் பேரலல் ஃபிலிம். அப்போ அதில் லைட் அப்போ அப்சர்வ் பண்ணும்போது அதில் மேலே சர்ஃபேஸ் என்ன இருக்குது, அது வந்து அப்பர் சர்ஃபேஸ், கீழே சர்ஃபேஸ் வந்து லோயர் சர்ஃபேஸ். அதே நான் பார்த்த மாதிரி அந்த 96% 4% வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த ரிஃப்ளெக்ஷன் இது ரெண்டுமே நடக்குது. இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. அப்போ எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம், 2 லைன் மட்டும்தான் நாம் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. அதனால் இந்த படத்தில் இதை போட்டிருக்கோம். இந்த படம்லாம் நீங்கள் வரையினா கூட வரைஞ்சிக்கிங்க படத்தை. ஓகே. அப்போ அந்த 2 ரே ரேடியோ ஆகுது, சேமியா இன்சிடென்ட் ரே அண்டு இன்சிடென்ட் ரே வரும்போது 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிட் ரேவாகவும் இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ட் ரேவாகவும் 2 வேவாக அது வந்து ஸ்பிளிட் ஆகுது. அப்போ அந்த ரெஃப்ளெக்ட் வே 1 and 2 ட்ராவல் அலாங் தி பேரலல் லைன், அதான் அந்த படத்தில் இருக்குது. 1 and 2 பேரலல் லைனாக ட்ராவல் ஆகுது. ஒரு இன்ஃபினிட்டி பாத் டிஸ்டன்ஸில் அது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேஸு 2 ஃபீம் இன்டர்ஃபியரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அடிஷனலாக அங்கேயும் போவோம், இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும், அது நமக்கு தேவையில்லை. 2 ரே மட்டும்தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். அதனால் அங்கே மேக்ஸிமம் அண்டு மினிமம் அதாவது பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் மாறி மாறி வருதுன்னு சொன்னோம். அப்போ அது எப்படி ஆகுதுங்கிறது அந்த இது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துன்றீங்க. இப்போ இங்கே லைட்டு படுது, எவ்வளோ ஆங்கிள்னா ஐங்கிற ஆங்கிளில் படுது, பட்டு டிரான்ஸ்மிட் ஆகும்போது இதனுடைய இன்சிடென்ட் அதாவது நார்ம் செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா 6ங்கிற ஆங்கிள், இது ஐங்கிற ஆங்கிள். அப்போ ஏருந்து பியில் படுது, பியிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது சிக்கு போகுது, டிரான்ஸ்மிட் ஆகிறது எஃப்க்கு வருது. அப்போ அதே இது திரும்ப இங்கே போய் டிஇ. இந்த இப்போ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். அப்போ அந்த ஏபிங்கிறது ரிஃப்ளெக்டட் அலாங் பிசி. அப்போ அதே மாதிரி பிஎஃப்ங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகுது, திரும்ப எஃப்லேருந்து டி வரைக்கும், திரும்ப இங்கேருந்து ரிஃப்ளெக்ஷன், திரும்ப டியிலேருந்து இ வரைக்கும் டிரான்ஸ்மிஷன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் லாஸ்ட் கிளாஸு. அப்போ அந்த பிஎஃப்ங்கிற லைன் டன் பார்ஷியலி ரிஃப்ளெக்ட் போயிட்டு அந்த எஃப்டிங்கிற லைன் போகுது, திரும்ப அந்த எஃப்லேருந்து கே வரைக்கும் ஒரு நாம் வரைகிறோம். இதெல்லாம் எப்படி லைன் போகுதுங்கிறது நம்ம கை வரைக்கும் ரீச் ஆகுத நாம் பார்த்தோம். அப்போ அந்த 2 லைன் பார்க்கும்போது பியிலேருந்து சி ஒரு லைன், அனதர் லைன் பார்த்தா பிஎஃப்டிஇ ஒரு லைன் பார்த்து பிசி, அனதர் லைன் பிஎஃப்டிஇ. இதுதான் 2 லைன். அந்த ஏபிங்கிற லைன் வந்து பிசின்னு ஒரு லைனாகவும்
பிஎஃப்டிங்கிற இன்னொரு லைனாகவும் நமக்கு ஸ்பிளிட் ஆகுது. இந்த ரெண்டு லைன் தான் பார்த்தோம்னா ஒரு கோஹிரண்ட் வேவ். இது ரெண்டும் தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அங்கே வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. அப்போ அதுதான் நம்ம கண்லேயோ அல்லது ஒரு லென்ஸ் வழியாவோ நான் பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம ஜியோமேட்ரிக் பாத் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம். ஜியோமேட்ரிக் பாத் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது அந்த ஒரு லைன் வந்து பிசி, இன்னொரு லைன் பார்த்தா அந்த பிஎஃப் டிஇ. அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு இடையில அந்த பாத் டிஃப்ரெண்ட் அதான் அந்த நாமில் வரைஞ்சிருப்போம். இந்த டியிலேருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அப்போ இந்த ஹெச்லேருந்து சியும் டியிலேருந்து இ ஈக்குவல். அப்போ இந்த சைடு எடுத்துட்டா அப்போ இந்த லைன் பியிலேருந்து ஹெச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிருக்கு. இந்த லைன் எடுத்துட்டா பியிலேருந்து எஃப் வந்துட்டு திரும்ப எஃப்லேருந்து டி வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ பாத் டிஃப்ரெண்ட் நாம் கால்குலேட் பண்ணால் பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி மைனஸ் பிஹெச் இதுதான் அந்த ரெண்டு லைனோடைய ஜியோமேட்ரிக் பாத் டிஃப்ரெண்ட். இங்கே வரைக்கும் லாஸ்ட் கிளாஸே பார்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட் கால்குலேட் பண்ணோம்னா டெல் இன்ட்டு மியூ இன்ட்டு எல், அந்த லென்த் டிஃப்ரெண்ட் எவ்வளோ அது இன்ட்டு எல் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ அது கால்குலேட் பண்ணால் டெல் ஏ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி. ஏன்னா அந்த தின் ஃபிலிமுக்குள்ளே ட்ராவல் ஆகுறது, அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஏர், பிஹெச்ங்கிறது ஏரில் ட்ராவல் ஆகுது. ஏரில் வந்து அந்த மியூவோட வேல்யூ எடுத்துட்டோம்னா மியூ ஈக்குவல் டு 1. ஏரில் என்னோட வேல்யூ மியூ ஈக்குவல் டு 1, அதனால தான் இங்கே 1ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். மியூ இன்ட்டு பிஹெச்னு வரோம். ஏருங்கும் போது மியூ ஈக்குவல் டு 1, அதனால 1 இன்ட்டு பிஹெச். அப்போ அந்த ஆங்கிள் நாம் மெஷர் பண்ணுறோம். ஆங்கிள் ஆஃப் பிஎஃப்டியில் ஆங்கிள் பிஎஃப்சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஜிஎஃப்டி ஈக்குவல் டு ஆர். இதனுடைய ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆறுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அதுலேருந்து பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டி. அப்போ நான் பிஎஃப் மெஷர் பண்ணோம்னா இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன்றீங்க. நம்ம பித்தாகரஸ் தேட்டர் பிரகாரம் அந்த நாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஃப்ஜி டிவைடட் பை காஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த எஃப்ஜியோட வந்து திக்னஸ், தின் ஃபிலிமோட திக்னஸ் டி டிவைடட் பை காஸ் ஆர். அப்போ பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி கால்குலேட் பண்ணால் ரெண்டு ஈக்குவல். அப்போ 2t டிவைடட் பை காஸ் ஆர். அப்போ பிஜி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு டி. அப்போ பிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிஜி. அப்போ இதில் வேல்யூ நாம் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்லைடு வரைக்கும் தான் பார்த்துட்டுறேன் லாஸ்ட் கிளாஸு. அப்போ பிஜி ஈக்குவல் டு எஃப்ஜி இன்ட்டு டேன் ஆர். இப்போ இந்த எஃப்ஜிங்கிறது அந்த ஃபிலிமோட திக்னஸ் டி. அப்போ டி இன்ட்டு டேன் ஆர். அப்போ பிடி ஈக்குவல் டு 2t இன்ட்டு டேன் ஆர். அப்போ அடுத்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம். பிஹெச்டி முக்கோணத்தை நாம் எடுத்துட்டோம்னா அதுலேருந்து கால்குலேட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் ஹெச்பிடி ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐ. அப்போ இதுலேயே ஆங்கிள் ஆஃப் பிஹெச்டி என்ன திரும்ப கூட ஒரு டைம் வரைகிறேன். இங்கே லைன் வருது, இல்லை இங்கே பட்டு திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகுது, திரும்ப இங்கே போகுது, இங்கே வருது. இது ஏ, பி, சி, இது டி, இது இ, இது எஃப். அப்போ இங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம் நாம். இங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா இது வந்து ஜி. இங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறது வந்து ஹெச். இங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சா இந்த ஆங்கிள் ஐ, இந்த ஆங்கிள் ஆர். இது ஆறுனா இந்த ஆங்கிள் ஆர் தெரியும். அப்போ இது அப்போ நான் ஆங்கிள் என்ன எடுத்துக்கணும்னா ஹெச்பிடி. இந்த ஹெச்பிடி அப்படின்னா என்னது, இந்த பியில் இந்த ஆங்கிள் இதை இண்டிகேட் பண்ணுது. அந்த ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் ஐ. ஏன்னா இது தெரியும், இது வந்து 90 டிகிரி. இது என்னது, இது வந்து ஐ. அப்போ 90 மைனஸ் ஐ கால்குலேட் பண்ணால் அதுதான் இந்த ஆங்கிள். அதே ஆங்கிள் பிஹெச்டி. பிஹெச்டி இந்த ஹெச்சோட ஆங்கிள் 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் பிடிஹெச் இது வந்து ஐ ஆங்கிள். அப்போ அதில் இருந்து கால்குலேட் பண்ணால் பிஹெச் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தேற்றம்
PH equal to PD into sin I. அப்போ இந்த PDயோட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டு 2T into tan R. அப்போ 2T into tan R into sin I. அப்புறம் சினல்ஸ் லா பிரகாரம் sin I equal to mu into sin R. சினல்ஸ் லா என்னன்னா mu equal to sin I divided by sin R. அப்போ இதுலேருந்து அப்போ இந்த sin R அந்த சைடு கொண்டு வந்துருக்கோம். அதான் sin I equal to mu into sin R. அப்போ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இங்கே பிஹெச்சோட வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். 2T into tan R into mu sin R. அப்போ இந்த tan Rக்கு பதிலாக என்ன எழுதுறோம், tan theta equal to sin theta divided by cos thetaன்னு சொல்லுவோம். அப்போ tan Rக்கு பதிலாக sin R divided by cos Rன்னு எழுதுவோம். இந்த tan Rக்கு பதிலாக sin R divided by cos R. அப்போ ரிமைனிங் அதே தான். அப்போ என்ன இருக்குது, 2 இன்ட்டு இந்த மியூ இங்கே வெளியில் கொண்டு வந்துடும். 2 mu t இன்ட்டு இங்கே ஒரு sin R, அப்போ இன்ட்டு இன்னொரு அகைன் ஒரு sin R வருது. அப்போ sin R இன்ட்டு sin R sin ஸ்கொயர்ட் R. அப்போ sin ஸ்கொயர்ட் R டிவைடட் பை cos ஸ்கொயர்ட் R. இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு இருக்கிறேன். பிஹெச்சோட லென்த்து பியிலிருந்து ஹச் வரைக்கும் உள்ள இந்த லென்த் எதை குறிக்குன்னா 2 mu t sin ஸ்கொயர்ட் R divided by cos ஸ்கொயர் divided by cos R. இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா டெல் ஏ வேல்யூ நாம் கால்குலேட் பண்ணுறோம். டெல் ஏ வேல்யூ ஆல்ரெடி நாம் இங்கே ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கோம். டெல் ஏ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி மைனஸ் பிஹெச். அப்போ இதுதான் நாம் கால்குலேட் பண்ணோம். அப்போ பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது இந்த வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ. அப்போ பிஹெச்சோட வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு வேல்யூ இதுதான் ஃபார்முலா. மியூ இன்ட்டு பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி மைனஸ் 1 இன்ட்டு பிஹெச். அப்போ பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். 2T டிவைடட் பை cos R. பிஹெச் வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். 2 mu t sin ஸ்கொயர்ட் R டிவைடட் பை cos R. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் வேணா வச்சிங்க உதாரணத்துக்கு. இது ஈக்குவேஷன் 1 வேணா வச்சிங்க. இது ஈக்குவேஷன் 2. இது வேணா ஈக்குவேஷன் ஏன்னு வச்சிங்க. ஈக்குவேஷன் ஏவில் போய் ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவேஷன் ஏவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா அப்போ என்ன வரும், மியூன்ட்டு அந்த எஃப்டி பிஎஃப் ப்ளஸ் எஃப்டிக்கு போல 2T டிவைடட் பை cos R. 2T டிவைடட் பை cos R மைனஸ் 1 இன்ட்டு பிஹெச். இந்த பிஹெச்சோட வேல்யூ 2 mu t sin ஸ்கொயர்ட் R டிவைடட் பை cos R. 2 mu t sin ஸ்கொயர்ட் R டிவைடட் பை cos R. அப்போ நாம் இதில் என்ன பண்ணுறோன்னா ரெண்டுலேயும் காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ மியூ வந்து இதுலேயும் மியூ இருக்குது, இதுலேயும் மியூ இருக்குது. இது ரெண்டுலேயும் என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். மியூ இருக்குது, இங்கேயும் மியூ இருக்குது. அதே மாதிரி 2 இருக்குது, T இருக்குது, 2T இருக்குது, இங்கேயும் T இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ மியூ 2T கீழே பார்த்தோம்னா cos R. இதுலேயும் cos R இருக்குது, இதுலேயும் cos R இருக்குது. அப்போ காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். 2 இன்ட்டு mu t டிவைடட் பை cos R காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். ரிமைனிங் என்ன, இதில் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர்ட் R. 1 மைனஸ் sin ஸ்கொயர்ட் R என்ன, 1 மைனஸ் sin தீட்டா என்ன, ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் sin தீட்டா ஈக்குவல் டு என்ன, 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. என்ன அது 1 மைனஸ் sin தீட்டா? ஒன் மைனஸ் sin தீட்டா என்ன, 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அதேதான் 1 மைனஸ் sin ஸ்கொயர் R. என்ன அது ட்ரிகோனோமெட்ரியில்? ட்ரிகோனோமெட்ரி படிச்சீங்களா மேத்ஸ்ல? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஆன்சர் என்ன? கேக்குதா சொல்றது? சார் cos ஸ்கொயர் தீட்டாவா சார்? ஓகே, வெரி குட். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு
காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ட்ரிகனோமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. அதே தான் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆர். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் ஆர்னு யூஸ் பண்ணிக்கிறோம். 2 மியூ டி டிவைடட் பை காஸ் ஆர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆர். இப்போ இதில் என்னண்டா இங்கே மேலே காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே கீழே காஸ் ஆர் இருக்குது. அப்போ இதையும் அடிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 மியூ டி இன்ட்டு காஸ் ஆர். இதான் வந்து ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட். அந்த ரெண்டு ரேவுக்கு இடையில வரக்கூடிய ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்டோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு மியூ டி காஸ் ஆர். இதுதான் ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட். இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. திரும்ப அடுத்தது வரக்கூடிய கிளாஸ் எல்லாம் பார்த்தோம்னா டைரெக்டாக தான் எழுதுவோம். இப்போ ஆல்ரெடி இவ்வளோ கால்குலேஷன் போட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த தின் ஃபிலிமில் அந்த பாத் டிஃப்ரெண்டோட வேல்யூன்னா 2 மியூ டி காஸ் ஆருங்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது இந்த ரெண்டு ரே இருக்குது. இங்கே ஒரு லே வருது, இங்கே லைட் போட்டு இங்கே ஒரு லைட் வருது, இன்னொன்று இங்கே வந்துட்டு திரும்ப ஆகி இப்படி வருது. இந்த ரெண்டு லைட்டுக்கு இடையில உள்ள பாத் டிஃப்ரெண்ட் பார்த்தா இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு இந்த அளவுக்கு பாத் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் எடுத்துன்னா கரெக்ஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபேஸ் சேஞ்ச் அட் ரிஃப்ளெக்ஷன். அப்போ என்ன இதில் நடக்கக்கூடிய ஃபேஸ் சேஞ்சு என்ன சேஞ்ச் ஆகுது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். when a ray is reflected at the boundary of a rarer to denser medium. நான் அந்த ஸ்கேலில் சொன்னேன், ஏற்கனவே முன்னாடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இது என்ன மீடியம்னா ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகுது. அப்போ பாத் சேஞ்ச் எவ்வளோ ஆகும்னா λ/2 சேஞ்ச் ஆகுது. அப்போ ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம்னா இந்த ஏபி ஏவிலேருந்து பி வரைக்கும் இங்கே லைட் ட்ராவல் ஆகுது பார்த்தோம்னா ஏரில் ட்ராவல் ஆகுது. அப்போ ஏரில் அதனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோ, அதாவது 1. அப்போ அடுத்து பியிலேருந்து எஃப் வரைக்கும் போகுது. இது வந்து அந்த தின் ஃபிலிம் வழியாக ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த ஃபிலிம் வந்து என்ன இருக்கலாம்? ஒரு கண்ணாடி பிளேட்டாக இருக்கலாம். அதான் பேப்பர் சொன்னேன். இப்போ கண்ணாடி பேப்பர் OHP பேப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நோட்டு பேப்பர் மாதிரி A4ல் கண்ணாடி பேப்பராக இருக்கும். அல்லது அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபிலிம். அப்போ அந்த ஃபிலிம் வழியாக ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த ஃபிலிமோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு, அதாவது அதிகமாக இருக்கும். கண்ணாடினா அதனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஏன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் செய்ய பிரிச்சதுக்கெல்லாம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். அதான் சொல்கிறோம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகுது. இங்கே ஏர்லேருந்து கண்ணாடிக்கு போகுது. அப்போ இது ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். அப்படி ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் மாறும்போது அதனுடைய பாத் வந்து சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா λ/2 சேஞ்ச் ஆகுது. ஏதோ நீங்கள் பிரிசத்துலேயும் பார்த்துருப்பீங்க. பிரிசத்துலாம் பஸ்ஸில் செய்யும்போது பிரிசம் படம் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பிரிசு வரைஞ்சி கீழே வந்து அடிப்பக்கம். அப்போ இங்கேருந்து லைட்டு வருது, திரும்ப லைட் இப்படி நேராக வருது, திரும்ப இப்படி லைட் வருதுன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பெண்ட் ஆகுது. அந்த பெண்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்? அது வந்து பாத்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். பாத்துனா பாதை மாறுது, நேராக போகாத வளைஞ்சு போகுது. அதான் பாத்து சேஞ்சஸ். அப்போ அதே தான் நம்ம இது சொன்னேன் ஏற்கனவே, உதாரணம் சொன்ன முன்னாடியே. ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள உங்கள் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலு வளைஞ்சிருக்கிற மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்கும், பெண்ட் ஆன மாதிரி. ஆனால் உண்மையில ஸ்கேலு நேராக தான் இருக்கும். அது என்ன, அந்த லைட் வந்து அந்த சேஞ்ச் ஆகி வர்றதுனால நமக்கு அந்த கண்ணாடி வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். அப்போ அது காரணம் என்ன காரணம்? இந்த மீடியம் சேஞ்ச் ஆகிறது தான் அதனுடைய காரணம். அப்போ அப்படி கால்குலேட் பண்ணும்போது அப்போ இந்த படத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த பியிலேருந்து எஃப் வரைக்கும் ட்ராவல் ஆகிறதும் திரும்ப எஃப்லேருந்து டி வரைக்கும் ட்ராவல் ஆகிறதும் பார்த்தோம்னா என்ன இருக்குது? அது வந்து λ/2 பாத் சேஞ்ச் ஆகும். அந்த பிசிங்கிற வந்து பாத் சேஞ்சு கிடையாது. பிசிங்கிற ரே என்ன இருக்குது? இந்த ரெண்டு ரே தான் நாம் கம்பேர் பண்ணுறோம், ரே 1 அண்ட் ரே 2. அப்போ ரே 1ங்கிறது என்னது? ரே 1 ஈக்குவல் டு பிசி. அதாவது ஏவிலேருந்து லைட் வருது, இந்த பிங்கிற இடத்துல பட்டு பியிலேருந்து சி வரைக்கும் போகிறது வந்து ரே 1. அப்போ இது வந்து அந்த ஃபிலிமோட மேலேயே தான் இருக்குது. ஃபிலிமோட மேற்பரப்பில் பி படுது, திரும்ப மேற்பரப்பில் ரெஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. அப்போ ஏர் தான் இது வந்து ஃபிலிம் வழியாக ட்ராவலே ஆகல, ரே 1. இதே ரே 2 என்ன ஆகுது?
பியில இருந்து எங்க போகுது? பியில இருந்து எஃப்க்கு போகுது, திரும்ப எஃப்ல இருந்து டிக்கு போகுது, திரும்ப அதுக்கப்புறம் இக்கு வருது. அப்ப பிஎஃப் டிஇ இதுதான் ரே 2. அப்ப ரே 2 எடுத்துட்டா இந்த பியில இருந்து எஃப் வரைக்கும் போறது என்னது? ரேரர் மீடியம் அந்த பிலிமுக்குள்ள போகுது. அப்ப இங்க ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுது, அதனாலதான் இந்த இடத்துல பெண்ட் ஆகுது. திரும்ப எஃப்ல இருந்து டி வரைக்கும் போறது என்னது? எகேன் அந்த தின் பிலிம் வழியா தான் டிராவல்ஸ் ஆகுது. அப்ப இங்கேயும் பாத் டிஃபரண்ட் மாறுது. திரும்ப மறுபடியும் டில இருந்து இ வரைக்கும் வருது, திரும்ப ஏர். இந்த இடத்துல இருந்தா இது ஏர், இங்க ஏர் வழியா டிராவல் ஆகுது, இது ஃபுல்லா ஏர் வழியா டிராவல் ஆகுது. திரும்ப இது ரெண்டும் பார்த்தோம்னா அந்த பிலிமோட, அதாவது கண்ணாடியா இருக்கலாம் அல்லது நம்ம தின் பிலிம் சோப் பப்புள்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு கண்ணாடி சீட் இருந்ததுன்னா கண்ணாடியில் டிராவல் ஆகுது, அல்லது மைக்கா ஏதோ ஒரு மெட்டீரியல், என்ன மெட்டீரியலோ அந்த தின் பிலிம் வழியா டிராவல் ஆகுது. பிஎஃப்ஓ எஃப்டியோ அந்த பிலிமுக்குள்ள டிராவல் ஆகுது. அப்ப நாம் இப்ப பாத் டிஃபரண்ட் கால்குலேட் பண்ணும்போது, அப்ப நாம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம், இது ஆப்டிகல் பாத் டிஃபரண்ட் மட்டும் இங்க கால்குலேட் பண்ணோம். இது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன் கரெக்ட் கிடையாதுன்னு சொல்றேன்னா, ரெண்டும் ஒரே மீடியத்தில் போனா ஓகே, இதுவும் ஏர்ல தான் டிராவல் ஆகுது, ரே 1 ஏர் வழியா தான் போகுது, ரே 2 ஏர்னா இந்த ஃபார்முலா ஓகே கரெக்ட். ஆனா இது மீடியம் மாறிடுது, பிஎஃப் எஃப்டிக்குள்ள மீடியம் மாறுது. அப்ப மீடியம் மாறும்போது அதனுடைய பாத் டிஃபரெண்ட் ஆனா லேம்டா டிவைட் பை 2 அளவுக்கு அதனுடைய பாத் சேஞ்ச் ஆகுது, அதனாலதான் பெண்ட் ஆகுது. அதனால இன்க்ளூடிங் சேஞ்ச் இன் தி பாத் டிஃபரெண்ட். அப்ப என்ன, அந்த பாத் டிஃபரெண்ட்ல அந்த சேஞ்ச் இன் பாத் டிஃபரெண்ட் அந்த சேஞ்சஸ் பண்ணோம். ஏன்னா டியூ டு ரிஃப்ளெக்ஷன், இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது அந்த பெண்ட் ஆகிறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணோம். அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணும்போது டெல்டி ஈக்குவல் டு 2 மியூடி இன்டு காசா மைனஸ் லேம்டா பை 2. இந்த டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த லேம்டா பை 2 அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. அதனால அந்த லேம்டா பை 2 மைனஸ் பண்ணிட்டா இதுதான் என்னது அக்யூரேட்டான பாத் டிஃபரெண்ட். இதே ஃபார்முலா தான், இது மைனஸ் லேம்டா பை 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரிஜினல் பாத் டிஃபரெண்ட். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமா. இப்போ என்ன நடக்குது, இந்த வேவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது என்ன இருக்கு, 2 வேவ் லைட்ல பட்டு போகுதுன்னு சொல்லிட்டோம். ஒரு லைன் வருது, இங்கே லைட்ல பட்டு ஒரு வேவ் இங்கே போகுது, இன்னொன்று டிரான்ஸ்மிட் ஆகிட்டு திரும்ப இங்கே வருது. அப்போ இந்த 2 லைட் இருந்தால் என்னன்னா ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகுது. இதுவும் ரே 1 ரே 2வும் இந்த 2 ரேவும் இன்டர்ஃபியர் ஆகும்போது, சப்போஸ் ஒயிட் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்க, இப்போ ஏன் நம்ம கலர் கலராக தெரியுதுன்னா அங்கே வந்து சன்லைட் படுது. அப்போ சன்லைட்டில் எல்லா லைட்டும் இருக்கு. அப்போ எல்லா லைட் இருக்கனால நம்ம கலர் கலராக வருது, இன்டர்ஃபியர் ஆகுது. இது வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட். மோனோக்ரோமேட்டிக் லைட்னா ஒரே ஒரு சிங்கிள் கலர், ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும் படுது, அல்லது ஒயிட் லைட்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த சிங்கிள் லைட் மட்டும் யூஸ் பண்ணும்போது அப்போ என்னன்னா அங்கே பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் வந்து மாறி மாறி நமக்கு தெரியும். இப்போ கலர் லைட்டே தெரியும் போது எல்லா இடத்துலையும் கலர் கலராக தெரியாது, கேப் விட்டு தான் இருக்கும். அதுலேயும் பிரைட்னஸ் டார்க்னஸ் மாறி மாறி தான் வரும். அப்போ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமா. மேக்ஸிமாங்கிறது பிரைட்னஸை குறிக்குது, மினிமாங்கிறது டார்க்னஸை குறிக்குது. அப்போ மேக்ஸிமம் மினிமம் வர்றதுக்கு இந்த இதில் இன்டர்ஃபரன்ஸில் என்ன கண்டிஷன் இருக்கு. இப்போ பாத் டிஃபரெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த பாத் டிஃபரெண்டோட வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் மினிமம் வரும்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ மேக்ஸிமம் அக்யூர் when the optical path difference is del equal to m lambda. அப்போ மேக்ஸிமம் எப்போ அக்யூர் வருதுன்னா அதனுடைய ஆப்டிகல் பாத் டிஃபரெண்ட் del equal to m into lambdaன்னு வரணும். அவங்க நாம் கால்குலேட் பண்ணோம் பாத் டிஃபரெண்ட், இந்த வேல்யூ ஈக்குவல் டு m into lambda அளவுக்கு இருந்துச்சுன்னா, எப்பப்பெல்லாம் m lambda அக்யூர் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும். அதாவது அது வந்து பிரைட்னஸாக நமக்கு தெரியும். அப்போ இப்போதே டிஃபரெண்ட் இன் ஆப்டிகல் பாத் டிஃபரன்ஸ் 2 rays equal into an integral number of full waves. அப்போ இது என்ன குறிக்குது, இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் ஃபுல் வேவ்ஸ். இதில் எம் எதை இண்டிகேட் பண்ணுன்னா எம்ங்கிறது ஒரு
வேல்யூ m ஈக்குவல் டு 0 1 2 3 ஒரு இன்டகர் நம்பர் m ஈக்குவல் டு 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 4 எக்ஸெட்ரா. அப்போ m ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ அந்த டெல்லோட வேல்யூ என்ன வரும்? டெல் m ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணா 0 டெல்லோட வேல்யூ. m ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணோம்னா லேம்டா. m ஈக்குவல் டு 2னா 2 லேம்டா. m ஈக்குவல் டு 3னா 3 லேம்டா. நெக்ஸ்ட் 4 லேம்டா எக்ஸெட்ரா. இப்படி என்னது எக்ஸெட்ரா போயிட்டு 0 1 2 3 4 எக்ஸெட்ரா இப்படி எம்மோட வேல்யூ போயிட்டு இருக்கும். அப்போ அந்த டெல்லோட வேல்யூ 0 லேம்டா 2 லேம்டா 3 லேம்டா 4 லேம்டா இப்படி எக்ஸெட்ரா நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ அந்த வேல்யூ போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வேல்யூ எப்படி இருக்கு? லேம்டானா என்ன அர்த்தம்? லேம்டானா ஒரு ஃபுல் வேவ். லேம்டா 5 என்ன அர்த்தம்? பாதினா ஆஃப் வேவ். லேம்டாங்கிறது ஃபுல் வேவ். லேம்டா 5 போட்டோம்னா அதுல பாதி. அப்போ அது வந்து ஆஃப் வேவ் குறிக்குது. அப்போ இங்க வந்து ஆஃப் வேவே கிடையாது. ஒன்று லேம்டாவா இருக்கு, 2 லேம்டா 3 லேம்டா ஒன்லி முழுசா தான் இருக்கு, பாதிலாம் கிடையாது. 1 2 3 4 எல்லாம் முழுசா இருக்கு. அதனால தான் ஃபுல் வேவ் ஆஃப் இன்டகரல் நம்பர். இன்டகர் நம்பர் ஆஃப் ஃபுல் வேவ்ஸ்னு ஏன் சொல்றோம்னா இப்போ இன்டகர் நம்பருங்கிறது எனக்கு ஒரு 0 1 2 3 அப்போ 1 லேம்டா 2 லேம்டா 3 லேம்டான்னு குறிக்கிறது தான் சொல்றோம். அப்படி இன்டகரல் நம்பர் ஆஃப் ஃபுல் வேவ்ஸ் வந்துச்சுன்னா அப்போ அந்த ரேஸ் அப்படி ஒன்னோட ஒன்று மீட் பண்ணும்போது இன்பேஸில் அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மேக்சிமா கிடைக்குது. அதாவது பிரைட்னஸ் நமக்கு கிடைக்குது. இதான் வந்து அந்த பிரைட்னஸ் உடைய கண்டிஷன். அப்போ தி crest of the one wave falls on the crest of other and the wave is interference consecutively. அப்போ அந்த ரெண்டு வேவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது என்ன இருக்குன்னா ஒரு வேவ் இன்னொரு வேவ் என்ன இருக்கு ஈச் எதரா அதாவது ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுது. அதாவது சூப்பர் இம்போஸ் ஆகும்போது அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து கன்சிக்வென்ட்லி ஆகுது ஒவ்வொரு வேவ். அதாவது அந்த வேவ்ங்கிறது எதை குறிக்குன்னா வந்து நம்ம வேவ் ஃபார்ம் போட்டோம், அந்த மாதிரி வேவ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது. அப்போ என்ன இருக்கும் இதனுடைய மேக்சிமம் இங்கே மேக்சிமம் அடுத்து இங்கே மேக்சிமம் இது. அப்போ அதே மாதிரி இன்னொரு வேவ் வரும். அப்போ எப்பப்போ அந்த வேவோட அந்த மேக்சிமம் எல்லாம் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுதோ அப்போல்லாம் என்ன இருக்கு அங்கே வந்து நமக்கு பிரைட்னஸ் கிடைக்குது ரிசல்ட்டில். தஸ் வென் தி அப்போ லேம்டா ஈக்குவல் டு எம் லேம்டானா லேம்டாவுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த டெல் ஈக்குவல் டு எம் லேம்டா சொல்லியிருக்கோம். டெல் பாத் டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 mu t cos r minus lambda phi 2 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டெல்லுக்கு பதிலாக 2 mu t cos r minus lambda phi 2 ஈக்குவல் டு m lambda. அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம அடுத்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் மாத்திரம் இருந்தது. தி ரெஃப்ராக்டிவ் ரேஸ் undergoes the consecutive interference to produce brightness or maximum of point of their meeting. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது ப்ரொடியூஸ் பிரைட்னஸ் அந்த ரெண்டு வேவ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து பிரைட்னஸ் அதிகமாகி அதில் மேக்சிமம் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெண்டு லைனை எங்கே மீட் ஆகுதோ அந்த மீட் ஆகிற பர்டிகுலர் பாயிண்ட்ல அங்கே மேக்சிமம் பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்குது இந்த ஃபார்முலாவில். இப்போ இதே ஈக்குவேஷன் நம்ம அடுத்தது மாத்திரம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ சேஞ்ச் பண்ணியில் என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் லேம்டா பை 2 இருக்கு, மைனஸ் லேம்டா பை 2 இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ என்ன ஈக்குவேஷன் எப்படி மாறுது 2 mu t cos r equal to m lambda plus lambda phi 2. இந்த மைனஸ் லேம்டா பை 2 இந்த சைடு வந்தால் பிளஸ் லேம்டா பை 2. அப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்னா இந்த m லேம்டா என்ன எழுதுறோம்னா 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கிறோம். m லேம்டா என்ன பண்ணிடுறோம் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ பெருக்கும்போது என்ன இருக்கு 2m lambda divided by 2 plus lambda by 2.
ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா, அதை சேஞ்சஸ் இருக்கா? டூ எம் லேம்டா ப்ளஸ் லேம்டா பை டூ சரி இந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் டூவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? எம் லேம்டா ப்ளஸ் லேம்டா பை டூ கரெக்டாக எந்த சேஞ்சஸ் இருக்காது. ரெண்டால் பெருக்கி ரெண்டால் வகுத்தாலும் அந்த ஈக்குவேஷனில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து இங்கே ஒரு லேம்டா பை டூ இருக்குது, இங்கேயும் லேம்டா பை டூ இருக்குது. இது ரெண்டையும் நாம் காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ வெளியில் எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 2m. இதில் ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துடுறோம். அப்போ 1 2m + 1 லேம்டா பை டூ. லேம்டா பை டூ முன்னாடி எழுதினாலும் சரி பின்னாடி எழுதினாலும் சரி. அப்போ இதுதான் நம்ம கண்டிஷன். 2μt cos r = 2m + 1 லேம்டா பை டூ. இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து வர கிளாஸ் எல்லாம் இந்த கண்டிஷனை மட்டும்தான் நாம் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸ்லாம் இது வந்து நம்ம டெரிவேஷன் பண்ணோம். டைரெக்டாக நான் சொல்லுவேன், பிரைட்னஸ்னால் இந்த ஃபார்முலா ஒரு தரவாக இருக்கணும். 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேன், 2 சொல்லியிருக்கேன், அடுத்து இன்னொன்று வரும். ஒரு ஃபார்முலானாது இந்த இதே நான் வச்சு 2μt cos r ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட். இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அதாவது அடுத்த கிளாஸ் இந்த யூனிட் ஃபுல்லாகவே அது கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். கரெக்ஷன் பண்ணும்போது இது ஒரு ஃபார்முலா 2μt cos r - லேம்டா பை டூ. இது இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். 10 மார்க் கொஸ்டினில் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்னு 10 மார்க்கில் வரலாம். அப்போ இந்த ஃபார்முலா ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா 2μt cos r = 2m + 1 லேம்டா பை டூ. இது என்ன? கண்டிஷன் ஃபார் பிரைட்னஸ். அந்த பிரைட்னஸாக வர்றதுக்கு அந்த கண்டிஷன் என்ன, அதுதான் அந்த ஃபார்முலா. உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கொஸ்டின் கேட்கலாம். அந்த இதில் எக்ஸாம்பிள் 2 மார்க் கேட்குறேன் அல்லது 1 மார்க் இருந்துச்சுன்னா வாட் கண்டிஷன் ஃபார் பிரைட்னஸ் அப்படின்னு கேட்டானா என்ன, அந்த ஈக்குவேஷன் நான் எழுதி ஆகணும். 2μt cos r = 2m + 1 லேம்டா பை டூ. இது வந்து இன்டர்ஃபரன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் கண்டிஷன் ஃபார் பிரைட்னஸ் டியூரிங் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஃபார்முலா எழுதினா போதும். ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு தகுந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதினா போதும். இது பிரைட்னஸ் அண்ட் மேக்ஸிமம். பிரைட்னஸ்ன்னு சொன்னாலும் அதே தான், மேக்ஸிமம்னு சொன்னாலும் அதே தான். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் அல்லது கண்டிஷன் ஃபார் பிரைட்னஸ் ரெண்டு எது சொன்னாலும் இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வர்றோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டா மினிமம் கண்டிஷன். அடுத்து மினிமம் அக்கியர் when the optical path difference del = 2m + 1 லேம்டா பை டூ. அப்போ இந்த மினிமம் வரணும்னா இதனோட பாத் என்ன இருக்கும்? 2m + 1 லேம்டா பை டூங்கிறது தான் கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் பார்க்க போனால் if the difference in the optical path between the two rays is equal to an odd integral number or half wave. அப்போ இதனோட கண்டிஷன் என்ன? ஆட் இன்டெக்ரல் நம்பர் ஆர் half wave இருக்கும். அதே தான் m = அதே கண்டிஷனை அப்ளை பண்ணி m = 0 1 2 3 4 எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இந்த m = 0ன்னு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்? del = 0 அப்ளை பண்ணால் 2 × 0 0 0 + 1 1 1 × லேம்டா பை டூ. அப்போ நமக்கு ஆன்சர் லேம்டா பை டூ. நெக்ஸ்ட் m = 1ன்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 2 × 1 2 2 + 1 3. அப்போ 3 லேம்டா பை டூ. நெக்ஸ்ட் 2ன்னு அப்ளை பண்ணுறீங்க. 2ன்னு அப்ளை பண்ணால் 2 × 2 4 4 + 1 5. நெக்ஸ்ட் கண்டிஷன் 5 லேம்டா பை டூ. நெக்ஸ்ட் 7 லேம்டா பை டூ.
எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ லேம்டா ஃபை டூனா என்ன? 1/2ன்னு அர்த்தம். 1/2னா 0.5, அதாவது அரை, ஹாஃப் வேவ். இப்போ 3/2னா 1.5, 1.5ன்னு அர்த்தம். 5/2னா 2.5, 2.5. 7/2னா 3.5, 3.5. அப்போ இதனோட ஆன்சர்லாம் என்ன வருது? அரையா வருது. அரை, 1.5, 2.5, 3.5 எல்லாம் அரையா வருது. அதாவது ஆஃபா வருது. அதனால என்ன சொல்றோம்? ஆட் இன்டகரல், அதாவது இன்டகரல் நம்பர் வருது, ஆனா ஈவன் இன்டகரல் நம்பர் வர கிடையாதுங்க. ஏன்னா 1 λ/2, 3 λ/2, 5, 7, அடுத்து 9 வரும். அப்ப ஆட் இன்டகரல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இது என்ன சொன்னோம்? இன்டகரல் நம்பர் ஃபுல் வேவ்ஸ் சொன்னோம். ஏன்னா 1, 2, 3, 4 வரிசை எல்லா நம்பர் வருது, இன்டகரல் நம்பர் வருது, வேவ் வந்து ஃபுல்லா இருக்கு, லேம்டா வருது. இங்க என்ன இருக்குன்னா ஆஃப் இன்டகரல் நம்பர் தான். ஆட் இன்டகரல் நம்பர் ஆஃப் வேவ், λ/2, 2ன்னு வருதுனால ஆட் இன்டகரல் நம்பர் ஆஃப் வேவ். இது முக்கியமான பாயிண்ட். இது கண்டிஷன் ஃபார் மினிமம்னு கேட்டா இந்த கண்டிஷன் முக்கியம், இந்த ஃபார்முலா முக்கியம். அதே மாதிரி அதனோட கண்டிஷன் என்ன? இப்போ நீங்க எது 2 மார்க் கேட்டா இதுவும் சேர்ந்து எழுதணும். இன்டகரல் நம்பர் ஃபுல் வேவ்ஸ் அப்படின்னு எழுதி இந்த ஃபார்முலா எழுதணும். அப்போ இது கேட்கும்போது ஆட் இன்டகரல் நம்பர் ஆஃப் ஹாஃப் வேவ்ஸ், தென் ரே மீட் டு ஈச் அதர் இன் ஆப்போசிட் வேவ்ஸ். அப்போ இந்த ரேவ் வந்து இந்த மாதிரி உள்ள ரேவ் ரெண்டும் மீட் பண்ணுச்சுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன வருது? மினிமம் வருது. அதாவது ஆப்போசிட் பேஸ்ல மீட் பண்ணும். இது மீட் பண்றதுக்கு பாருங்க, இன் பேஸ் ஒரே பேஸ்ல மீட் பண்ணுது. ஒரே பேஸ்லயே மீட் பண்ணுச்சுன்னா அப்ப வந்து அங்க பிரைட்னஸ் இருக்கு. அதான் இன் பேஸ். இன் பேஸ்னா ஒரே மாதிரின்னு அர்த்தம், ஒரே பேஸ்ல. இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்போசிட் பேஸ். இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கணும். இதனோட 0 டிகிரினா அது அடுத்த வேவ் வந்து 180 டிகிரியா இருக்கணும். இது 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அது வந்து 270 டிகிரியா இருக்கணும். அதாவது 180 டிகிரி பேஸ் டிஃபரண்ட். அதான் ஆப்போசிட் பேஸ்ன்னு சொல்றோம். அப்ப அந்த ஆப்போசிட் பேஸ்ல இந்த ரெண்டு லைனும் ஒன்னோட ஒன்று வந்து ஈச் அதர் மீட் பண்ணுச்சுன்னா அங்க வந்து நமக்கு மினிமம் கிடைக்குது, அதாவது டார்க்னஸ் நமக்கு கிடைக்குது. தி கிரசட் ஆஃப் த ஒன் வேவ் ஃபால்ஸ் ஆன் தி த்ரோட் ஆஃப் தி அதர் and the wave is interference destructive. இங்க என்ன சொன்னோம்? ப்ரொடக்டிவ்னு சொன்னோம். இன்டர்ஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். இன்டர்ஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்னா அது உருவாக்குறது, அதாவது பிரைட்னஸ். ஏற்கனவே முன்னாடி கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன, டெஸ்ட்ரக்டிவ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டெஸ்ட்ரக்டிவ்னா ஒன்னோட ஒன்று அழிச்சிக்கிறது. ஒன்று ரெண்டு பேர் எதிரி மாதிரி, ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சிடுறது, அதான் டெஸ்ட்ரக்டிவ். அது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற மாதிரி. அப்ப அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம இந்த கண்டிஷனுக்கு பாக்குறோம். இந்த டெல்லுக்கு பதிலா டெல்லோட வேல்யூ நீங்க அப்ளை பண்றோம். 2 μt cos of minus λ/2 equal to 2m plus 1 λ/2. அப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்றோம்? இந்த λ/2 இந்த சைடு மூவ் பண்ணிடுறோம். அப்ப இன்னொரு சென்டென்ஸ் நான் எழுதிடுறேன். 2 μt cos r equal to, அப்ப அந்த λ/2 இந்த சைடு போனா 2m plus 1 into λ/2. இந்த சைடு உள்ள மைனஸ் λ/2 இந்த சைடு போனா பிளஸ் λ/2 வந்துருது. இப்ப இந்த ஈக்குவேஷன் கண்டிஷன் நாம என்ன பண்றோம்? இப்ப நாம இதை சால்வ் பண்றோம். இப்ப இதை ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். இந்த 2m plus 1 λ/2 ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா அப்ப என்ன வரும்? 2m into λ/2 plus 2 λ/2. இந்த ரெண்டு நான் பிரிச்சு எழுதுறேன். இல்ல சாரி, பிளஸ் λ/2. இது ரெண்டையும் ஸ்பிளிட் பண்றேன். 2m into λ/2 plus 1 into λ/2.
ப்ளஸ் என்ன இருக்கு, இன்னொரு லேம்டா பை 2 இருக்கு, பிளஸ் லேம்டா பை 2. அப்ப இங்க என்ன வந்துருது, இந்த ரெண்டு 2 கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப எம் லேம்டா பிளஸ் இங்க ரெண்டு லேம்டா பை 2 பிளஸ் லேம்டா பை 2, அதாவது அரை லேம்டா பிளஸ் அரை லேம்டா, ஆஃப் அண்ட் பிளஸ் ஆஃப் 1 ஆயிரும். அது நீ காமனா கூட எடுத்துங்க, காமனா 2 வெளியில் எடுத்தீங்கன்னா மேல என்ன பண்ணலாம், லேம்டா பிளஸ் லேம்டா நீங்க எப்படி கூட சால்வ் பண்ண பண்ணிங்க. அப்போ 2 லேம்டா டிவைட் பை 2 வரும், அல்லது ஆஃப் பிளஸ் ஆஃப் 1ன்னு போட்டாலும் சரி. அப்போ எம் லேம்டா பிளஸ் லேம்டான்னு வந்துடுது. அப்போ நாம் இதில் என்ன பண்ணுறோம், காமனா லேம்டா வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ எம் பிளஸ் 1 இன்ட்டு லேம்டா. அதான் இங்கே எழுதியிருக்கோம் 2 mu t cos r equal to m plus 1 into lambda. அப்ப இதுதான் பார்த்தோம்னா என்னன்னா கண்டிஷன் ஃபார் டார்க்னஸ்க்கு இதுதான் அந்த ஃபார்முலா. அப்ப தி phase relation of the interference wave does not change if one full wave is added or separated from any of interference wave. அப்ப அந்த ஒரு ஃபுல் வேவ் என்ன ஆகுது, ஆட் ஆர் செப்பரேட் ஆகி என்ன ஆகுது, ஆஃப் வேவா மாறுது. அதான் என்னன்னா இந்த கண்டிஷன் ஃபார் அதாவது டார்க்னஸ்க்கு. அப்ப therefore m plus 1 into lambda can be replaced by m lambda simply in the expression. அப்ப இந்த பிளஸ் 1 என்ன பண்ணிடுறோம், 1 நெக்லெக்ட் பண்ணிடுறோம். 1 நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா m lambda. அப்ப 2 mu t cos r equal to m lambda. This condition for darkness or condition for minimum. இது வந்து 2 mu t cos r equal to m lambda. ஏன் அந்த 1 ரிமூவ் பண்றேன்னா அந்த ஃபுல் வேவ் ஆட் ஆகும்போது ஆட் ஆர் செப்பரேட் ஆகுது. அப்போ ஒன்று வந்து ஆட் ஆகும், ஒன்று செப்பரேட் ஆகும். அப்போ ப்ளஸ் 1 வரலாம், மைனஸ் 1 வரலாம். அப்போ அந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல m plus 1 into lambda m minus 1 into lambda வரும். அப்போ அந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுது. அதனால அந்த 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு m lambda மட்டும் யூஸ் பண்றோம். 2 mu t cos r equal to m lambda. This condition for a darkness or minimum. இதான் ரெண்டு கண்டிஷன். இந்த ஃபார்முலா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. 4 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இந்த 4 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்டர்ஃபரன்ஸ்ல அந்த தின் ஃபிலிம் இன்டர்ஃபரன்ஸ்ல அந்த 4 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஆப்டிகல் பாத் டிஃபரன்ட், அடுத்து ஆப்டிகல் பாத் டிஃபரன்ட் கரெக்ஷன், மேக்சிமம் பிரைட்னஸ்க்கு என்ன கண்டிஷன், டார்க்னஸ்க்கு என்ன கண்டிஷன். இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆர் 5 மார்க்கில் கூட இந்த கண்டிஷனை மட்டும் கேட்கலாம், அல்லது அந்த பாத் டிஃபரெண்ட்டை கேட்கலாம். இப்போ 4 செப்பரேட்டாக 2 மார்க்லையும் கேட்கலாம், அல்லது கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னு கேட்டு 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஃபுல் கொஸ்டினாக கேட்டால் 10 மார்க் கொஸ்டின். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நியூட்டன் ரிங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுலேருந்து தான் வருது. இப்போ நியூட்டன் ரிங்ஸுக்கு போகும்போது டைரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதிடும். இப்போ இந்த சால்வ் பண்ணுறது எதுவுமே போட மாட்டோம். இப்போ டைரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அதாவது இந்த இன்டர்ஃபரன்ஸில் தின் ஃபிலிம் இன்டர்ஃபரன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இட் இஸ் இந்த கண்டிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் டிபெண்ட் ஆன் 4 parameter. அப்போ இந்த ஃபார்முலா என்னது, இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தா இதுதான் இருக்கு. 2 mu t cos r 2m plus 1 lambda by 2 2 mu t cos r m lambda. அப்போ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, மியூ வருது. அதே மாதிரி டி இருக்கு. மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டிங்கிறது அந்த ஃபிலிமோட திக்னஸ், ஆறுங்கிறது அதனுடைய ஆங்கிள், அந்த ரேவோட இன்சிடென்ட் ரே பட்டு திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள். எம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு இன்டிஜர் நம்பர். லேம்டாங்கிறது அந்த லைட்டோட வேவ் லென்த். நம்ம இது 3 மியூ டி லேம்டா அண்ட் ஆர். மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நீங்கள் எழுதுனா மியூங்கிறது சேர்த்து எழுதிங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, ஃபிலிம் திக்னஸ் டி, அண்டு
wavelength of light lambda and the incident light angle, incident or refractive light angle R. இந்த நாலு தான் டிஃபைன் பண்ணி தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த நாலுலையும் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மியூ மாறினாலும் இந்த ஃபார்முலாவில் வேல்யூ மாறும், டி மாறினாலும் ஃபார்முலாவில் வேல்யூ மாறும், ஆர் மாறினாலும் மாறும், லேம்டா மாறினாலும் மாறும். அதான் இந்த நாலு கண்டிஷன் டிஃபைன் பண்ணி தான் அந்த இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ இன்டர்ஃபரன்ஸ் பராமீட்டர் இதுங்க 2 மார்க்கில் தான் கேட்கலாம். வாட் பராமீட்டர் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ்னு கேட்டால் இதுதான் தின் ஃபிலிம் இன்டர்ஃபரன்ஸ் பராமீட்டர்னா மியூ டி லேம்டா ஆர். அப்போ மியூனா என்னென்னு எழுதுனா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஃபிலிம் திக்னஸ், அது லைட் வேவ் லென்த் அண்டு reflective angle. அப்போ in case of constant thickness ஒரு parallel flame எடுத்துட்டோம். parallel plate எடுத்துட்டோம்னா ஒரு constant thickness. அப்போ mu and t equal to constant. ஏன்னா அதனோட refractive index மாறாது. ஒரு மெட்டீரியல் கண்ணாடி எடுத்துட்டோம்னா அந்த கண்ணாடிக்கு refractive index சேம் தான். வேற மெட்டீரியல் மாற்றினாதான் refractive index மாறும். ஒரு கான்ஸ்டன்டான திக்னஸ் ஒரு ஃபிலிம் எடுத்துட்டோம்னா அது வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். அப்போ திக்னஸும் கான்ஸ்டன்ட், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கான்ஸ்டன்ட். அப்போ மியூ இன்டு டி கான்ஸ்டன்ட். அப்போ எதா வேரியவும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லைட்டு அண்ட் ஆங்கிள். When a parallel beam of light is incident such a film, R is also remain constant. அப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லேயே நம்ம இன்சிடென்ட் லைட் அப்ளை பண்ணோம்னா அப்போ என்ன ஆயிடுது? அப்போ அந்த ஆங்கிளை வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடுது. And the interference cantilever solely depend only wavelength lambda. அப்போ இது மூணுமே கான்ஸ்டன்ட் ஆகிட்டோம்னா மியூ டி ஆர் மூணு கான்ஸ்டன்ட் ஆகிட்டா அப்போ இன்டர்ஃபரன்ஸ் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஒன்லி வேவ் லென்த் ஆஃப் லைட் லேம்டா. அதான் இப்போ சொல்கிறோம். இப்போ நாம் ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம், சோப் அப்படிலாம் இருக்குன்னா என்ன இருக்கு? எல்லாமே கான்ஸ்டன்ட். மியூ கான்ஸ்டன்ட், டி திக்னஸ் கான்ஸ்டன்ட், அதனோட ஆங்கிள் ரேடியேஷன் கான்ஸ்டன்ட், லைட்டு தான் மாறுது. நீங்கள் இப்போ சன்லைட் அடித்தா கலர் கலராக வருது, ஒயிட் லைட் அடித்தா ஒயிட்டாக வரும், பிரைட்னஸ் டார்க்னஸ். இப்போ என்ன அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி வேவ் லென்த் மட்டும்தான் மாறுது. அந்த வேவ் லென்த் மாறினால நமக்கு கலர் கலராக தெரியுது. 4000 ஆம்ஸ்டாங் வேவ் லென்த் இருந்தால் வயலட் கலர் தெரியுது, 4300 போயிட்டா ப்ளூ கலராக தெரியுது, 5700 போனால் கிரீன் கலராக தெரியுது, 6000 மேலே போனால் ரெட் கலராக தெரியுது. பார்த்து கலரை பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியுது. அப்போ when monochromatic light falls on the parallel beam, the whole film appear uniform dark and brightness. அப்போ இந்த வேவ் லென்த் மாறாத அதையும் கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டோம். லேம்டா மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்ளை பண்ணுறோம். மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்ளை பண்ணோம்னா அந்த வேவ் லென்த்தும் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட். அப்போ அதுவும் மாறாது. அப்போ என்ன இருக்கும்? யூனிஃபார்மாக பிரைட் அண்ட் டார்க் வந்து மாறி மாறி நமக்கு கிடைக்குது. அப்போ இஃப் தி கண்டிஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட், தி ஃபிலிம் வில் ஷோ intense color corresponding the incident line. அப்போ அந்த கண்டிஷன் பிரகாரம் என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அங்கே வந்து கலர் கரஸ்பாண்டிங் கலர் வந்து அந்த இன்சிடென்ட் லைட்டு பேஸ் பண்ணி நமக்கு கலர் கலராக தெரியுது. இதனால தான் அந்த சோப் பப்புல்லாம் நம்ம கலர் கலராக தெரியுது. அந்த பப்புள் விடுறதுல எல்லாமே கலர் வர்றதுக்கு எதாவது ரீசன். If a parallel beam of white light falls on parallel film, அப்போ அந்த parallel filmல என்ன பண்ணுறோம்? ஒயிட் லைட்டு அதில் வந்து படுது. அப்போ படும்போது this wavelength for path difference is m lambda will be absent from the reflect light. அப்போ அந்த reflect lightல அதனோட path difference என்ன இருக்கு? அந்த m lambda அளவுக்கு path difference வரும். the other color will be reflected. அப்போ மற்ற கலர்லாம் என்னன்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். therefore the film will appear uniformly color with one color being absent. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒன் கலர் என்ன ஆயிரும்? அது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. மற்ற கலர்ல என்னன்னா அங்கே வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு கிடைக்கிறோம். அப்போ அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த சோப் பப்புல்லாம் யூனிஃபார்மாக கலர்லே அந்த ஒரு கலர் தவிர மீதி கலர்ல என்ன இருக்கு? யூனிஃபார்ம் கலர்ல நமக்கு தெரியுது. அதுக்கு தான் அந்த படம் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். சோப் பப்புள். சோப் பப்புல இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சோப் பப்புளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கடையில் வாங்கி ஒரு ஊதுவீங்க பப்புள்ஸ் வர்ற மாதிரி, எது வேணாலும் எடுத்துங்க, எல்லாம் ஒன்று தான். அதில் பார்க்கும்போது அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு யூனிஃபார்மாக நம்ம கலர் தெரியும். அந்த யூனிஃபார்மாக கலர் தெரியுது பார்த்தோம்னா
இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் காரணங்க. பாருங்க இன்சிடென்ட் லைட்டு இதில் படுது. ஒரு உதாரணத்துக்கு ஆயில், இப்போ தண்ணி மேலே ஒரு ஆயில் ஊற்றிருக்குன்னு வச்சுக்க. உங்கள் வீட்டில் தண்ணியில் ஒரு தட்டு வெளியில் வச்சுருங்க, வெயில் படுற மாதிரி. தட்டில் தண்ணி இருக்குது, தண்ணி மேலே ஏதோ ஒரு ஆயில் ஊற்றி விட்றீங்கன்னு வச்சுங்க, தெரியாத ஊற்றிருச்சு. அப்போ பார்க்கும்போது அந்த ஆயிலில் பார்த்தோன்னா அப்படி கலர் தெரியும் பளிச்சுது. அப்போ என்ன, இந்த ஏர் இந்த ஆயிலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரெண்டு லைட்டும் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. ரெண்டு லைட்டும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகி நமக்கு அதான் வந்து கலராக தெரியுது. இதான் தின் ஃபிலிமில் நடக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஆல். டவுட் ஏதாவது இருக்கா?